Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர். இன்றைக்கி நம்ம முருகர் மெசேஜ் பார்க்குறோம். இதில் 3 பைல் வைக்க போகிறேன். 3 பைல் எப்படி சூஸ் பண்ண போகிறீங்கன்னா, இந்த ஏஞ்சல் கார்டு வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அதில் நம்பர் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகரோட மெசேஜ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்க முருகர்கிட்ட, என்ன பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் பார்க்குறது எந்த காட் ப்ரே பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி முருகரோட அந்த வைப்ரேஷன், அவரோட இந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வருது. நீங்கள் அவரோட மனதில் நிறுத்திக்கிட்டு பாருங்கள். ஃபைல் 1 ஓகேவா? ஃபைல் 2 3 பைல் வச்சுருக்கேன். 1 2 3 ஓகேவா? நம்பர் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா பைல் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குல்ல, அதனால். ஓகே, சரி. முருகர் இன்றைக்கி உங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க, என்ன கைடன்ஸ் பண்ணுறாங்க, உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, சவால்கள் என்னன்னு பார்க்கலாம். பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. ரெகுலர் வியூவருக்கு தெரியும், நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்குது. அதுக்காக தான் உங்களோட ஆரா கனெக்ஷனை ஸ்ட்ராங்காக நீங்கள் பதிவிடும் பொழுது நீங்கள் சேனலுக்குள்ளே வந்துடுறீங்க. ஸோ உங்களுக்கான அந்த மெசேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? அதுக்காக தான் செய்ய சொல்கிறேன். சரி, இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ், நம்ம முருகர் இன்றைக்கி ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸாக இங்கே நிற்கிறார். ஓகே, அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு இப்போ கரண்ட்டில் கொஞ்சம் எப்படின்னா டிவைன் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கீங்க. அது எனக்கு நடக்குமா இறைவா, நடக்குமா முருகா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வேண்டிகிட்ருக்கீங்களா? அது நடக்கிற மாதிரி தெரியல. அந்த வெற்றி எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? நம்பிக்கை தளர்ந்துக்கிட்டே வருது. நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்கிறாரு. இஃப் யூ பிலீவ். இது நீங்கள் உங்கள் கோரிக்கை எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், ஃபைனான்ஸ், ஜாப், கேரியர், எஜுகேஷன், ஹெல்த். ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு டாரூட்டில் பார்க்கலாம். ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்க நம்பிக்கை தளர்ந்து இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படின்னா, அந்த வெற்றி கிடைக்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்குள்ளே அந்த என்ன சொல்கிறது, அந்த பொறுமை நிதானத்தை இழந்துடுறீங்க போல். நம்பிக்கை இருந்தால் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணணும் கைஸ். கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா? எஸ், நீங்கள் உங்களோட நம்பிக்கையை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்குது. நிறைய ட்ரை பண்ணிவிட்டு ஓஞ்சிட்ருக்கீங்க. ஒரு சிலர் அப்டேட்டே பண்ணிக்கிறது இல்லை. அப்படியே அடிமை வாழ்க்கை, அடிமைத்தனத்திலேயே இருந்துகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் ஃபேமிலி ஒற்றுமைக்காக கேட்டுட்ருக்கீங்க. ஒரு சிலர் நீங்கள் ஒரு நல்ல போஸ்டிங் வேணும், ஒரு கவர்மெண்ட் ஜாபு எதுக்காவது ட்ரை பண்ணி ஓஞ்சி போயிருப்பீங்க. அப்படியா? ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க.
அந்த ஜாப் கிடைக்கல, அதில் ஒரு வெற்றி இல்லை, நான் ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்து கேட்டுகிட்டே இருக்கேன், நடக்க மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டீங்க. கரெக்டா? கண்டிப்பாக வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க பைல் 1 சூஸ் பண்ணவங்க சீக்கிரமே உங்களோட எஜுகேஷன் இதில் நீங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணுறீங்கல்ல, உங்களோட ஜாப் கேரியர் போஸ்டிங்காக எஜுகேஷன் இது ரிலேட்டடாக, அதில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கிடைக்க போகுது, வெற்றி கிடைக்க போகுது. நம்பிக்கையோடு இருக்க சொல்கிறார். நம்பிக்கை எழுந்திருக்கீங்க, மனநிலை தெரியுது. அதே மாதிரி உங்களோட எனர்ஜியை ரொம்ப ட்ரைவ் பண்ணுறீங்க நெகட்டிவான விஷயங்கள்லாம் நினச்சி. ஓகே, சீக்கிரம் இந்த சுச்சுவேஷன் கரண்ட்டில் மாற தான் போகுது. அதுக்கு நீங்கள் உங்களை கொஞ்சம் தயார் பண்ணுங்கள். சில பேர் வந்து உங்களோட ஃபெயிலியருக்கு சில பேர் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருக்கிறவங்க, அது ஃபாதராக கூட இருக்கலாம், இல்லைனா ஃபாதர் இன்லாவாக இருக்கலாம், இல்லைனா கசினாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு மெயில் எனர்ஜி, ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன் அவங்க ஏதாவது ஒரு நல்ல ஹையர் போஸ்டிங்கில் அவங்க வார்த்தையை யாருமே மீற முடியாது. ரொம்ப கண்டிஷன் பேர் வழி, கன்னிங் பேர் வழின்னு கூட சொல்லலாம். கண்டிஷன் அவங்கள மீறி உங்களால் எதுவும் செய்ய முடியல. அவங்க அந்த இழப்புகள், அந்த வலி வேதனையை கொடுக்குறாங்க உங்களுக்கு. இது ஒரு சிலருக்கு, அதனால தான் உங்களால் அப்டேட் பண்ணிக்க முடியல. ஓகேவா? இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங் கைஸ். அதனால் நான் சொல்கிற விஷயங்கள் யாருக்கெல்லாம் பொருந்தி இருக்கோ, அதுக்கு என்ன கைடன்ஸ் வருதோ, அதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரோ இறைவன், அதை வந்து அக்செப்ட் பண்ணுங்கள். எல்லாமே எனக்கு தான் அப்படி சொல்லிவிட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகேவா? தெளிவாக இருங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை லேகிங்கில் இருக்கீங்க, அதுக்கான கைடன்ஸ் வந்து அது உங்களோடது. இல்லைன்னா அதை விட்டுணும், அது வேறு யாருக்கோ அதை வந்து சொல்ல வராங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கான விஷயம் வருதா, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலர் நீங்கள் லவ் லைஃப்பில் ஒரு நியூ பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க கைஸ். இது ரொம்ப நாளாக நீங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட தேடல் கொஞ்ச நாளாக இல்லை, ரொம்ப நாள். அப்படியா? ஸோ உங்களுக்கு வந்து டிவைனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு புனித பந்தம், அந்த உறவு கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு உங்களை ஆயத்தம் பண்ணணும். நீங்கள் வந்து எதையுமே ஸ்டெப் எடுக்க மாட்டீங்களாம். நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுத்திங்கன்னா அது நடக்கும். ஒரு சிலருக்கு உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸு, இல்லைனா நீங்கள் ஏதோ உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப்பில் மீட் பண்ண பர்சனை அகைன் மீட் பண்ண போகிறீங்க. இந்த ரீடிங் பார்த்ததுக்கப்புறமா யாராவது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து அது டிவைனால் ப்ளஸ் பண்ணப்பட்டது தான். உங்களுக்கு நீங்கள் வணங்குற அந்த முருகர் வந்து உங்களுக்கு பிளஸ்ஸிங் கொடுக்குறாரு, மைக்கேல் ஏஞ்சல் பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க. சரியா? ஒரு சிலர் வந்து அபவ் 40க்கு மேலே இருக்கீங்க, 35 40க்கு மேலே தான் இருக்கீங்க. இந்த விஷயங்களுக்காக ரொம்ப நாள், அதாவது புது லைஃப்காக கேட்குறது. ஆல்ரெடி ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க, லவ் லைஃபு, திருமண வாழ்க்கை எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் வாங்கியிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? சும்மா போடுங்க கமெண்ட்டில். எனக்கு தெரியாதா, ரீடிங் எடுக்கும்போதே வந்துடுது. ஒன்றத்தையும் மறைக்க போகிறது கிடையாது. எல்லாருக்கும் தெரியும். டிவனுக்கு தெரியும், முருகருக்கு தெரியும், அந்தராத்மா அவர். ஓகேவா? ஸோ ஒரு சிலருக்கு வந்து உங்கள் ஃபேமிலியில் ரொம்ப நாளாக கொஞ்சம் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கீங்க. அது நிமித்தமாக கொஞ்சம் மன வருத்தம் இருக்குது உங்களுக்கு. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் வந்துடாதா அப்படின்னு யோசிக்கிறீங்க. என் கணவர் என்கிட்ட நல்லா பேசிட மாட்டாங்களா, என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி நடந்துட மாட்டாங்களா, அடிமைத்தனமாக நடத்துகிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்களோன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது உங்களுக்கு. ஆமாம் தானே? நான் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களை வந்து ஒரு அடிமைத்தனமாக தான் வச்சுருக்காங்க. உங்களை வந்து ஒரு அடிமைத்தனமாக நடத்திட்டுருக்காங்க. என்னை எல்லோரும் யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணுறாங்க மேம். நான் வந்து நான் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக தான் அவருக்கு உண்மையாக இருக்கேன். ஆனால் அவங்க அப்படி இல்லை. அதே மாதிரி அவங்களுக்காக நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கூட ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. மணி இன்கம் கூட இழந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு ரீசெண்டாக ஏதாவது தெஃப்ட் நடந்ததா, உங்களோட விஷயங்கள், அதாவது மணி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு இது சொல்கிறேன். ஒரு சிலருக்கு கண்டிப்பாக குடும்ப ஒற்றுமையாகும். ஒரு சிலர் வந்து உங்களோட ஆரா சக்கராவை பவர் பண்ணிங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் விஷயம், மணி இன்கம்காக நீங்கள் ஏதாவது பெரிய முயற்சி பண்ணுறீங்க, ஒரு பெரிய ஆளாக வாழ்ந்து காமிக்கணும்னு நினச்சிட்டு ஒரு சிலர் முயற்சி பண்ணுறீங்களா, அது கூட சக்ஸஸ் ஆகும்னு தான் சொல்கிறாரு. ஆனால் அது சக்ஸஸ் ஆகணும்னா நீங்கள் நிறைய ஃபெயிலியர் பார்த்து உங்களோட எனர்ஜியை லூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. அதாவது நல்ல விஷயங்கள் வரும்போது வாய்க்கிட்ட வரும்போது கை நழுவி போகிற மாதிரி,
வா சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கலான்னு வர நேரத்தில் யாரோ ஒரு ஃபோன் கால் பண்ணுவாங்க, டக்குன்னு நீங்கள் அந்த உடனே அது மிஸ் ஆகிடும். அந்த நேரத்துக்கு அந்த சாப்பாட்டை வந்து ரசித்து ருசித்து சூடாக சாப்பிட முடியாது. இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது மாதிரி உங்களோட அப்படியே இந்த இப்போ வந்து சைன் பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டு யாரோ சம்திங் உங்களுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன், அப்படியே இன்றைக்கி வந்து பணத்தை பே பண்ணுறேன் சம்திங் ஏதோ. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது அந்த நேரத்தில் டக்குன்னு ஒரு ட்ராஜடி வந்து அவங்க அப்படியே மேடம் நான் எங்களுக்கு ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு, நான் ஒரு 1 வீக் கழித்து வரேன் அப்படின்ட்டு ஒரு எண்டிங் கார்டை போட்டு போயிடுவாங்க. என்னடா அப்பா வடை போச்சே அப்படின்ற மாதிரி தோணிடும். இது மாதிரி சில பேருக்கு அதை சொல்கிற மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? அந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துகிட்ருக்கு. ஒரு சிலருக்கு ஃபேமிலியில் வந்து ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருக்கிறவங்க உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள், அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், உங்கள் வேலைக்காக கூட இருக்கலாம், உங்களோட ஃபெயிலியரை அவங்க பார்க்குறாங்க, நின்று ரசிக்கிறாங்க. நீங்கள்லாம் ஒரு சிலர் வந்து ரொம்ப நாலேஜ்ஃபுல் பர்சன், இன்டெலிஜெண்ட்டாக இருப்பீங்க, ரொம்ப பிரைட்டு. அவ்வளவெல்லாம் இருந்துட்டு ஏன் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க? நான் தான் சொல்கிறேன்ல, டிவைன் பாத்தை பார்க்குறவங்கலாம், டிவைன் பாத் சேனல் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். நீங்கள் ஸ்பிரிச்சுவலில் போனாலும் சரி, நீங்கள் நார்மல் லைஃப்பில் வாழணுன்னா சரி, உங்களுக்கு தேவையான எல்லா கைடன்ஸும் கொடுக்குறேன். ஸ்பிரிச்சுவல் லைனில் சில பேர் இருக்கீங்க, ஆனால் உங்கள் பிரச்சனைக்கே முடிவு காண முடியாமல் இருக்கீங்க. கரெக்டாக? இன்னும் உங்களுக்கான அந்த இதுக்கான ஒரு சொல்யூஷன் எப்போ கிடைக்கும்? கண்டிப்பாக கிடைக்கும், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. யாருக்குமே வந்து எடுத்த உடனே நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கிறீங்க, ஸ்பிரிச்சுவல் லைன் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டவுடனே அதை கொடுக்குற மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டாங்கன்னா அது பிஸ்னஸ். புரியுதா நான் சொல்கிறது? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் எதனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களோட சோல் பர்பஸ் என்ன, நீங்கள் வந்து ஆஸ்ட்ராலஜி பிரகாரம் இப்போ கிரகங்களோட அந்த இது வந்து சரியில்லாததுனால உங்களுக்கு இந்த பாதிப்பா, இல்லைனா பிளாக் மேஜிக் இந்த மாதிரியான பாதிப்பா, இல்லைனா நீங்கள் கார்மிக் சுச்சுவேஷனில் யாராவது மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லைனா நீங்கள் ஃபேஸ் பண்ண அந்த ஃபெயிலியர்ஸ்க்கான ரெக்கார்டில் இருக்கீங்களா? இத்தனை இருக்குது அதில். இதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு இது சூட் ஆகுமா ஆகாதா, இதை நீங்கள் பண்ணலாமா, அதுக்கு தான் ஒரு கவுன்சிலிங் வந்துட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சில பேரெல்லாம் வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் கேட்குறீங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸ் நீங்கள் நார்மல் லைஃப்பை நல்லபடியாக லீட் பண்ணிக்கிட்டு, உங்களோட வேலையை சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு, உங்களோட மேரேஜ் லைஃபு, உங்களோட லவ் லைஃப்பை சரி பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்பிரிச்சுவலில் நான் மாஸ்டர் ஆகணும், ஸ்பிரிச்சுவல் லீடர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் எடுத்துக்கோங்க. சரியா? புரியுதா டிஃப்ரென்சேஷன் என்னென்னு? ஸோ மணி லாக்காக இருக்குது, பிஸ்னஸ் லாக் இருக்குது, வீட்டில் வந்து ஜியோபதி ஸ்ட்ரெஸ் இருக்குது, நாங்கள் இருக்கிற இடம் மாறின உடனே ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க, எங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்கலை, நிறைய அடுத்தடுத்து நிறைய ஃபெயிலியரு, நிறைய எங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது, நிறைய பிரச்சனை இருக்குது. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியமே இருக்காது. ஒரு சில வீட்டில் இருந்தீங்கன்னா அந்த வீட்டோட அந்த கிரக அமைப்பு அந்த மாதிரி இருக்கும். அந்த குழந்தை பாக்கியத்தை, அந்த நல்ல விஷயம், அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து அந்த வீட்டில் நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லாமல் பண்ணும். அந்த பர்டிகுலர் அந்த இப்போ வீடு ஃபுல்லாக இருக்காது, அந்த வீடோட கார்னரு மிடில் அந்த வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அதை சரி பண்ணணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு. அதனால் சும்மா கேட்ட உடனே எடுத்து நீங்கள் கேட்ட கோர்ஸை கொடுத்துட முடியாது. அப்படி கொடுத்தா அது பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ நம்ம டிவைன் பாத் சேனலில் நீங்கள்லாம் பார்க்குறீங்கன்னாலே நீங்கள்லாம் பாக்கியவான். ஓகேவா? நீங்கள்லாம் ஒரு 4 பேருக்கு இதை ஷேர் பண்ணி அவங்க எத்தனையோ பேருக்கு வந்து தெளிவு. ஏன்னா நிறைய ஃபேக்கான விஷயங்களை நம்பி ஏமாந்துடுறாங்க. ஸ்பிரிச்சுவலில் போனால் நமக்கு எல்லாமே கிடச்சிரும். ஒரு சிலர் அப்படிலாம் ஏமாற்றி மோட்டிவேட் பண்ணி உங்களை வந்து எனக்கு அதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னேன்னா தாங்க மாட்டேன். நான் எதுக்கு தேவையில்லாமல் நம்ம ஒரு நம்ம டாப்பிக்கில் பேசுவோம். வேணாம் அதெல்லாம். அவங்கள வந்து நீங்கள் இதை பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாம் கிடச்சிரும் அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது கைஸ். ஒரு குருமார்கள் யாருன்னா தெய்வத்துக்கு அடுத்த நிலையில். தெய்வம் வந்து நேரட்டாக உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. பேசினா நீங்கள் அவங்கள மதிக்கவே மாட்டீங்க. தெரியுமா? குருமார்கள் என்றால் சித்தர்கள், ஞானிகள். பாபாஜி குருமார், புத்தா வந்து குருமார், ஜீசஸ் குருமார்,
மெசஞ்சர் அப்படின்வீங்க, குருமார்கள் தான் அவங்களுக்கு எப்போ ஜீசஸ்க்கு என்ன பிறந்த உடனே வந்து அந்த ஞானம் கிடைச்சிச்சா? அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை தான். ஆனால் அவருக்கும் சர்டன் அந்த 32 ஏஜ், அந்த ஏஜ் கிட்ட வரும்போது தான் அவருக்கு அந்த மற்றவங்களை ஹீல் பண்ணக்கூடிய அந்த இது கொடுத்தாங்க. தெரியுமா தெரியாதா? எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் எல்லாமே இருக்குது. எல்லாமே அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கணும், இந்த உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளை சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் லீடர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் கற்றுக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஆகுங்க. இனி உங்களுக்கு வந்து நம்பிக்கை தன்மை குறைந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் கோல், லட்சியத்தின் மேலே, கடவுள் மேலே, டிவைன் மேலே, ஏஞ்சல் மேலே. ஆமை கரெக்ட்? அதுக்கு காரணம் உங்களை சுற்றி இருக்கிற மாயை தான் பெருசுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் பார்த்த ஃபெயிலியர் தான் பெருசு. நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான் பெருசு. உங்களை சுற்றி நடக்கிற ட்ராஜடி தான் பெருசுன்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் டிவைனுக்கு ஒரு தூசு மாதிரி, ஒரு நிமிஷம் போதாது அதெல்லாம் ஃபுன்னு அப்படி ஊதிவிட்டு போயிட்டே இருக்கிறது. ஆனால் நீங்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்கிறது தான் பார்ப்பாங்க உங்களுக்கு. அதனால தான் சொன்னேன், குருமார்களை சரணடைங்க. குருமார்கள்னால் சாதாரண, இப்போ நம்ம டிவைன் பாத் சேனல் பாருங்கள், சாதாரணமாக டாரோட் ரீட் படிக்கிறவங்க அப்படின்னு நினச்சின்னு இருக்கீங்களா? அப்படி கிடையாது கைஸ். அது ஒரு சில விஷயங்கள்லாம் புரிதல் வரும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. முருகர் வந்து டைரெக்டாக வந்து நின்று வேலோட அவரோட அந்த காஸ்டியூமோடு வந்து நின்று பேசினா நீங்கள் கேட்டுருவீங்களா? அவரையும் உட்கார வச்சு ஒரு ஒன் ஹவர் கதை பேச வச்சு, நீ ஏன் அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற, அவரை என்னவோ உங்களோட வைப்ரேஷனில் இருக்க சாதாரண பர்சன்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிவிட்டு அப்புறம் விட்டு போயிடுவீங்க. அவர் ஆனால் அந்த பிள்ளைக்கு எப்படி கொடுத்தா இது பாடம் கற்றுக்கணும் அவருக்கு தெரியும். குருமார்களை சரணடைஞ்சால் உங்களோட கார்மிக் அவங்களால எடுக்க முடியும். ஏன்னா அவங்க சித்தர்கள், அவங்க ஞானிகள், அவர்கள் கடவுளுக்கு அடுத்த நிலையில் இருப்பாங்க. கடவுள் அவங்களும் ஒன்று தான், ஈக்குவல் தான். கடவுள்கள் சித்தர்கள்லாம் வேறு வேறு கிடையாது. கடவுளை வந்து நீங்கள் அந்த இதில் அந்த நிலைக்கு நீங்கள் போய் பார்க்க முடியாது. உங்கள் நிலைக்கு கீழே இறங்கி வராங்க சித்தர்கள். ஓகேவா? அதனால தான் ஹீலர்ஸ் நிறைய பேர் இன்றைக்கி கிளம்பியிருக்காங்க, வந்துட்டுருக்காங்க. ஸோ ஆனாலும் நிறைய பேர் வந்து இந்த அற்புதமான விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. நான் சொல்லித்தரேன். இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ்லாம் அவங்களாம் பண்ணலை, தெரியாது அவங்களுக்கு. அவங்க மற்றவங்க கார்மிக்கில் ஈஸியாக லேக் ஆகிடுறாங்க. அது ஒரு விஷயம். நம்மளோட சேனல் பார்க்குறவங்க கூட ஒரு சிலர் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நல்ல பிரைட்டான நாலேஜ் இருக்கும், ஆனால் நீங்களே லேகிங்கில் இருக்கீங்க. இது ஒரு சிலர். அவங்கெல்லாம் கூட லைஃப் கோச்சிங் கிளாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து நீங்கள் உங்களோட அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். இது எவ்வளோ பெரிய ரகசியம். இந்த விஷயம் வந்து முருகர் என்னோடய சாய் எனக்கு கொடுத்த ஞானத்தை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு கொடுக்குறேன். முருகர் என் வாய் வழியாக நம்மளோட சேனல் வழியாக இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுக்குறாரு. ஓகேவா? சரி, கவலைப்படாதீங்க, நம்புங்க. நம்பிக்கை குறையுதா? உங்கள் மனசை நீங்களே கவனிங்க. ஏன் நம்ம இப்படி இருக்கோம்? நமக்கு இத்தனை இன்ஃபர்மேஷன் கொடுக்குற தெய்வம் நம்ம கூட இல்லாமல் எப்படி நமக்கு இந்த விஷயம் காதில் வந்து விழுது? நீங்கள் சாதாரணமாக ஏதோ எத்தனையோ சேனல் தான் இருக்குது பார்த்துட்ருக்கீங்க. பட் என் சேனலை பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஏதோ பிராப்தம் பண்ணியிருக்கீங்க, முருகர்கிட்ட ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால தான் கொண்டு போய் சேர்க்குறாரு. நான் ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. என் வேலை என்ன, நான் வந்து அவரை சரண்டர் ஆகிட்டு நான் என் வேலையை பண்ணுறேன். நான் என்பதே இல்லை, அவர் தான் பண்ணுறாரு எல்லாமே. ஹேமாவதியாக அவர் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார், பேசுகிறாரு. இங்கே எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது. நான் பண்ணிட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். முருகர் பண்ணுறாரு, அவர் தான் எல்லாமே. அவர்கிட்ட இருந்து தான் இந்த ஞானம் கிடச்சிது. எனக்கு கிடச்ச இந்த ஞானத்துக்காக நான் நன்றி சொல்கிறேன். நான் அவங்கள போல் அதை சொல்லணும், இவங்கள போல் இதை அப்படியெல்லாம் நான் யாரையுமே பார்த்துக்காம, எனக்கு என்ன கொடுத்தாரு, எனக்கு என்ன வேணுமோ, எனக்கு என்ன, நீ எந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படி நீ போயிட்டு எதுக்காக நீ வந்தையோ அந்த பர்பஸை பண்ணுன்ட்டு எனக்கு இந்த விஷயத்தை கொடுத்துருக்குறாரு. அதனால நான் பண்ணுறேன். எனக்கு ஒரு ஒன் டே முன்னாடி எனக்கு ஒரு ஒன் டே இல்லை, நேத்திக்கு நான் ஒரு கைடன்ஸ் ஒன்று இது கொடுக்கலாம், ஒரு மெசேஜ் ப்ரிடிக்ஷன் ஒன்று எடுக்கலான்னு நினச்சேன். லவ் லைஃப் இதில். ஓகேவா? அந்த டாபிக் நான் வந்து சஃபல் பண்ணுறேன். அந்த டாப்பிக்கான அந்த இதுவே வரமாட்டேங்குது. ஆக்சுவலி அந்த டாப்பிக்கை வந்து நான் யோசிக்கல. எனக்கு தெரிஞ்ச என்னோட
ஆஃபீஸில் இருக்கவங்க சொல்லி நான் வந்து அதை வந்து சரி அவங்களோட விருப்பம், சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லிவிட்டு நான் இது பண்ணேன். பட் எனக்கு அது வந்து அதுக்கான ரீடிங் வரல. நானும் எல்லா கார்ட்லேயும் ட்ரை பண்ணுறேன், ரீடிங் வரல. நான் என் ஸ்டைலில் எடுக்கிற மாதிரியான ரீடிங் தான் வருதே தவிர அந்த ஸ்டைலில் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகவில்லை, தெரியுமா? அப்போ தான் தெரிஞ்சுது பாரு. ஆனால் என் இன்ட்யூஷனில் எனக்கு நான் ஓனாக நான் இது பண்ணணும் எனக்கு வர அந்த ஐடியாஸ் நான் பண்ணும் போது எனக்கு கரெக்டாக ரெசனேட் ஆகி கார்டு வரும். இது இன்னொருத்தரோட ஐடியா. சம்டைம்ஸ் அதுவும் ஒர்க் ஆகும். ஆனால் நேற்று அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி போடுறதுக்கு அது எனக்கு வந்து லாங் டைம் வீடியோ மாதிரி தான் எனக்கு வருது. ஷார்ட் டைமுக்கு வந்து அது வர மாட்டேங்குது. ஸோ அதை நான் ட்ரை பண்ணல. அது டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, சரி ஓகே, இது டிவைனுக்கு வந்து விருப்பமில்லாத விஷயத்த நம்ம எடுக்கக்கூடாது. நமக்கு என்ன விஷயத்த கொடுக்குறாங்களோ அதுதான் அந்த டாப்பிக்கில் அந்த இதில் தான் நம்ம வந்து ரீடிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். எப்படியெல்லாம் மேஜிக் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்களோட விருப்பம் இல்லாமல் நம்ம எதையுமே வந்து செய்ய முடியாது கைஸ். இந்த ஒவ்வொரு நாளும் நான் அவங்களோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். அந்த ஒவ்வொரு நிமிடத்திற்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதுவும் வந்து அவங்க நம்மளோட பயணிக்கிறாங்க. நம்மளை வந்து எவ்வளோ அழகாக கைட் பண்ணி இது வேண்டாம், இது பண்ணாதே, இது உனக்கு செட் ஆகாதுன்னு எனக்கு புரிய வைக்கிறாங்க. அது நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அப்போ நமக்கு என்ன வருது, நமக்கு என்ன நீ இப்படி தான் எடுக்கணும், உனக்கு இதுதான் வழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் அப்படி தான் எடுப்பேன். நான் எனக்கு 1 ஹவர் வீடியோ போடணுன்னு 1 ஹவர் நீ போடு, அப்போ தான் பார்ப்பேன் உனக்கான என்னோட என்ன சொல்கிறது, என்னோடய கிளைண்ட்ஸு வந்து இந்த மாதிரி ரீடிங் தான் பார்க்குறாங்க, என்னோடய பக்தர்கள் இப்படி தான் பார்க்குறாங்க, அதனால் நீ இப்படி தான் எடுக்கணும் அப்படி சொல்லி எனக்கு சொல்கிறாங்க. ஏஞ்சல், சாமுவேல் ஏஞ்சல், யூனிவர்ஸ் எனக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால சரி ஓகே, அது அவர் என்ன சொல்ல வராரோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டு ஓகே. ஆனால் என் இன்ட்யூஷனில் வர்றது நான் எடுக்கும்பொழுது கரெக்டாக வரும். இன்னொருத்தரோடது கேட்கும் பொழுது கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் ஆஸ்லேஷன் ஆகுது. அதை மட்டும் நான் வந்து சரி பண்ணேன். ஏன்னா சில விஷயங்கள்லாம் வந்து எல்லாருக்குமே அந்த வைப்ரேஷன் வராது இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சியில் இருக்கும். ஸோ நம்மளோட ஃப்ரீக்குவன்சி, இறைவனோட ஃப்ரீக்குவன்சி கரெக்டாக எனக்கு அந்த ஏஞ்சலோட மேட்ச் ஆகுது. அதனால் அவங்க சொல்கிற விஷயத்த நான் என்னோடய இன்ட்யூஷனில் அவங்களே வந்து எனக்கு அதை சொல்லிடுறாங்க, நான் பண்ணிடுறேன், அது சக்ஸஸ் ஆகிடுது. இதுவே இன்னொருத்தரோட இன்ட்யூஷனில் வருதுன்னா அவங்களோட வைப்ரேஷன் வேறு, அந்த ஏஞ்சலோட வைப்ரேஷன் வேறு. ஓகேவா? ஸோ தட் அதுதான் பண்ணலாம். ஒரு நிறைய பேருக்கு இதுதான் பிடிக்குதுன்னா அது வந்து ஏஞ்சலே எனக்கு சொல்லிவிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ரீடிங் இத்தனை பேர் இதெல்லாம் பார்த்து பயனடை போகிறாங்க, என்னோடய பக்தர்கள், என்னோடய டிவோட்டிஸ்லாம் வராங்க, அவங்களுக்கு நம்ம இதை கொடுக்கணுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து ஏன்னா என்னோடய இன்ட்யூஷனில் சொல்லி என்னை பார்க்க வைக்கிறாங்க, அந்த ப்ரிடிக்ஷன் எடுக்க வைக்கிறாங்க. ஓகேவா? தட்ஸ் இட். எனியோ கைஸ், ரொம்ப போர் அடிக்க இருக்கும்ல. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண ஒவ்வொரு நாளும் எப்படியெல்லாம் மேஜிக் பண்ணுறாங்க பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு அன்பாக நம்ம அவங்கள என்னவா நினச்சாலும் நீங்கள் அவங்கள வந்து ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்களேன், அவங்க அதே மாதிரி உங்களை வந்து கைட் பண்ணிடுவாங்க கைஸ். ஆனால் நீங்கள் கேட்கணும். முருகரை கூட நீங்கள் அப்பான்னு நினச்சி அவர்கிட்ட பேசினாலும் சரி, அவரை பிள்ளையாக நினச்சி சொல்லலாம், அவரை வந்து நீங்கள் அரவணைச்சி பேசினாலும் சரி, ஃப்ரெண்டாக நினச்சி சொன்னாலும் சரி, அந்த ஃப்ரெண்டுக்குரிய தோரணையில் வந்து உங்களை வந்து கைட் பண்ணிடுவார். நடக்குதா இல்லையா பாருங்கள். எனக்கு வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் சடனாக ஒரு ஏஞ்சல் நீங்கள் கேட்குறீங்களா, நான் சொல்கிற ஏஞ்சல் நம்பர்லாம் ரேரு, அதெல்லாம் நீங்கள் அடிக்கடிக்கு பார்க்குறீங்கன்னா ஏஞ்சல் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, உங்கள் பின்னாடி கைட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நீ பண்ண போகிறது சரி, ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அந்த நேரத்தில் ஒரு ஏஞ்சல் நம்பர் பார்க்குறீங்கன்னா அப்போ நீ பண்ணுற விஷயம் கரெக்டு, நீ பண்ணு, சக்ஸஸ் ஆகும், சரண்டர் பண்ணு. டவுட்டோடே பண்ணுறது ஒரு சில பேர், சந்தேகம் சந்தேகம் சந்தேகம். அப்படியே ஏஞ்சல்னால் அப்படியே உங்களுக்கு இந்த டிவியில் சினிமாவில் காமிக்கிற மாதிரி ரெக்கையெல்லாம் வச்சு அப்படியே முன்னாடி வந்து நின்றுட்டா நீங்கள் அப்போ தான் கேட்பீங்களா? சைனுக்கு உங்களுக்கு எப்படி சைன் கொடுக்குறாங்க, உங்களோட லோயர் ஃப்ரீக்குவன்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்க சைன் கொடுத்து உங்களை வந்து ஹையர் செல்ஃபாக மாற்ற விரும்புகிறாங்க. நீங்கள் கேட்குற விஷயத்தை நடத்தி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ தூரம் டிவைன் உங்கள் பின்னாடி ஒர்க் பண்ணுறாங்கப்பா. நான் தான் சொன்னேனே, நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் டிவைனை யூஸ் பண்ணணும், நீங்கள் அப்பாவாக நினைங்க, அண்ணனாக நினைங்க, தம்பியாக நினைங்க, நீங்கள் ஃப்ரெண்டாக நினைங்க, ஆனால் கைடன்ஸ் வரும். ஃபாலோ பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? ஓகே, சரி. கண்டிப்பாக செலிப்ரேஷன்ஸ் இருக்குது கைஸ் உங்களுக்கு.
ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம், திருமணம் இதெல்லாம் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டுருக்குது. வீட்டில் ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதோ சம்திங் நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. ஆமாவா இல்லையா? உங்கள் ஃபேமிலியில் இல்லை உங்களுக்கே கூட நடக்கலாம். இந்த ரீடிங் பார்க்குறவங்களோட ஃபேமிலியில் இல்லைனா உங்களோட தூரத்து சொந்தம் இல்லை எப்படியோ, ஆனால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட, இல்லைனா நீங்கள் பார்க்குறவங்களுக்கு 100% அதிகமாக இருக்குது. ஸோ ஏதோ அந்த வளகாப்பு, என்கேஜ்மெண்ட்டு, கல்யாணத்துக்கான அந்த நாள் குறிக்கிறது, என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணுறது, செரிமனி ஏதோ செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த விஷயம் ஒன்றும் இப்போது இன்னும் ஒரு அதிர்ஷ்டமாக டக்குன்னு ஓடி வந்துடல. இதுக்கு பின்னாடி உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது. ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க, ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை வரம் கிடைக்குமா அப்படின்ட்டு முருகர் கொடுக்குறாரு, வாங்கிக்கோங்க. ரெடியா? பெண் குழந்தை மகாலட்சுமி வரப்போகிறாங்கோ. அதிகமாக பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், ஓகேவா? அம்மன் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள், நல்லது. ஒரு சிலர் ரொம்ப ஏன் இந்த தடங்கள் இருக்குது அப்படின்னா, திருமண தடை ஒரு சிலருக்கு இருக்கலாம். அதுக்கு வந்து உங்களோட பாஸ்ட் ரெக்கார்ட், நீங்கள் பழசை மறக்க மாட்டுறீங்க. ரெண்டாவது, உங்களோட மூன் எனர்ஜி பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு சிலருக்கு மணி விஷயத்தில் கூட இது இருக்கலாம், ஓகேவா? இந்த மணி விஷயமெல்லாம் எப்போ சரியாகும்னா, நீங்கள் இதில் வந்து ரொம்ப நாளாக இந்த விஷயங்கள் எல்லாம் தடைப்பட்டுக்கிட்டே வருதுன்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி சில பேர் ரிலேஷன்ஷிப்பு இதுலேயும் இருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் வந்து அந்த ஜாபில் எதுலேயுமே வந்து ஒரு இன்வால்மெண்ட் இல்லை. கடவுள் பாதி, மிருகம் பாதி, அந்த மாதிரி பாதி பாதியாக இருக்குது மைண்டு. காலையில் ஒரு பேச்சு, மதியம் ஒரு பேச்சு, ஈவினிங் ஒரு பேச்சு, நைட்டு ஒரு பேச்சு. சடனாக கோவப்படுறது, சடனாக எல்லாரையும் வந்து தூக்கி எறிஞ்சு பேசுகிறது, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களோட அந்த பிளெஸ்ஸிங் அது தடைப்படுறதுக்கான காரணங்கள், ஓகேவா? இதை சரி பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் புரிதல் இல்லை, அதெல்லாம் நான் எப்படி சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கான பரிகாரங்கள்லாம் இருக்குது. அந்த பரிகாரங்களை நீங்கள் முறையாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். ஒரு சிலர் உங்களோட ரிலேஷன்ஷிப்காக சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுறீங்க. உங்களுக்கான பர்சன் உங்ககிட்ட வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ டைரக்ஷன் எடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக சீக்கிரம் அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் வரப்போகுது கைஸ், ஓகேவா? கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ்க்காக கேட்குறீங்க நீங்கள். ஆனால் ஃபெயிலியர் நிறைய டிபார்ட்மெண்ட்டில், படிப்புலேருந்து ஒரு சிலர் படிப்பு, ஜாப், கேரியரு, எங்கே சுற்றினாலும் அடிடா, அடிக்கு மேலே அடி. அப்படியா? இந்த மாதிரி இவ்வளோ ரெக்கார்ட் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எமோஷ்னல் லாக்லேயும் இருக்கீங்க. மற்ற நிறைய அதர் திங்ஸ் அந்த இதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வருது கைஸ். நியூ பிகினிங்ஸ் இருக்குது. உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் ஒரு நல்ல மதர் கேரக்டரில் இருக்கிறவங்க வருவாங்க, ஓகேவா? ரொம்ப தைரியம், தன்னம்பிக்கையான பர்சன், ஃபோக்கஸிங்காக இருப்பாங்க. அவங்க உங்கள் லைஃபையே மாற்றுவாங்க. அவங்க கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு தைரியம் தன்னாலாக வரும். அந்த மாதிரி தைரிய லக்ஷ்மியாக இருப்பாங்க. புரியுதா? ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நீங்கள் மெயில் பார்க்குறீங்க, உங்கள் ஃபீமேல் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க கைஸ். உங்களோட ரெக்கார்டை மாற்றுங்க. உங்களுக்கு நிறையா வந்து பிளஸ்ஸிங்ஸ் வருது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அது நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்காக கூட இருக்கலாம். 2-3 ப்ரப்போசல் வருது, இல்லை ஒரே டைமில் ஒரு 3 ப்ரப்போசல் வந்துச்சு. ஆனால் எல்லாருமே நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. நல்ல வெல் செட்டில்டாக இருக்காங்க, நல்ல நிறைவாக இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா அழகாகவும் இருக்காங்க. யாரை நான் வந்து சூஸ் பண்ணுறது? இது ஒரு சில பெண்களுக்கு. அது மாதிரி ஒரு சில ஆண்களுக்கு கூட இருக்கலாம். நான் எந்த பொண்ணை சூஸ் பண்ணுறது? கன்ஃபியூஷனே வேண்டாம். தேவன் பார்த்த காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த உங்களோட மேரேஜ் செட் ஆச்சுன்னா அவங்க யார் உங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுவாங்க, யாரோட உங்களுக்கு அந்த நல்லா இருக்குது, உங்களோட அந்த விஷயங்கள் வந்து உங்கள் மேரேஜ் லைஃப் ஸ்ட்ராங் பாண்டிங் கொடுக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம், ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்கள் அவங்கள ப்ரப்போஸ் பண்ணுங்கள், திருமணம் பண்ணிக்கோங்க, ஓகே? தயவு செஞ்சு நம்மளோட சேனல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். எவ்வளோ நல்ல விஷயம் சொல்கிறேன் நான். எல்லாத்தையும் கேட்டுக்கிறது, ஆனால் எங்கேயும் யாருக்கும் ஷேர் பண்ணுறது இல்லைல்ல. தெரியும் பிள்ளைங்களா, நீங்கள் இனிமேவாவது பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸு இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரகிளில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஒரு நல்ல, ஏன்னா ஒரு திருமணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு நிறைய அலைன்ஸ் வருது. ஆனால் அந்த நேரத்தில் டக்குன்னு யாரை விடுறது, யாரை வேணும்னு சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னா கூட அதே மாதிரி திருமணம் தடையாக இருக்குது, எதுவுமே வரமாட்டேங்குதுன்னாலும் வர வைக்கிறதுக்கான பரிகாரங்கள் இருக்குது. ஓகே, பட் இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ஜாப் கேரியர் கூட அப்ராட் டைப் பண்ணணும், வெளியூர் வேலை கிடைக்கணும், அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக வெற்றி வெற்றி வெற்றி. நீங்கள் எதிர்பார்க்குறது இதில் தான், நீங்கள் பார்த்துட்ருக்க வெற்றியை இறைவன் கொடுக்குறாரு. ஓகேவா? இதுக்கு மேலே எவ்வளோ சூப்பராக ரீடிங் வந்துச்சுப்பா இன்றைக்கி. நான் சொன்னது தான், பரிகாரங்களும் இருக்குது. இந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு தடைப்படுது அப்படின்னாலும் அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத நான் சொல்லிட்டேன் வீடியோவில். இன்னும் கொஞ்சம் டீப்பாக நான் சொல்லலை. டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா பழைய வீடியோ பதிவில் நிறைய சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க. வீடியோட எண்டில் நான் அந்த பதிவுகளை வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ நம்பிக்கை வேணும். ஏன்னா ரொம்ப ஃபெயிலியர் பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க, அதனால தான் இந்த கார்டு ரீடிங் இப்படி வருது. புரியுதா? ஆனால் எவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு. இவ்வளோ நல்ல ஒரு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி லைஃபு உங்களுக்கு அமைய போகுது. ஒரு சிலர் ஃபேமிலிக்குள்ளேயே உங்கள் பர்சன் பற்றி உங்களுக்கு ஒரு நெகட்டிவான தாட் ஓடின்னு இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து என்ன காரணம், உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்காமல் இருக்கீங்க. குட்டை குனிஞ்சிக்கிட்டே போகாதீங்க. அப்புறம் ஓகே, ஒரு நாள் அது வந்து வெளிப்படும்போது அது பெரிய மலையாக இருக்கும், அது எரிமலையாக வெடிக்கும், லாவாவை கக்குவீங்க. அது நீங்கள் சின்னதாக இருக்கும்போதே என்னால் இதுதான் முடியும், இது முடியாது அப்படின்னு உங்களோட சுச்சுவேஷனை சொல்லிவிட்டு பழகுங்கப்பா. அப்படி சொன்னால் கோச்சிக்குவாங்களோ? நம்ம ஹார்ட்ஃபுல் பர்சன், நம்ம லவ்வபுள் பர்சன் வந்து அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே நம்மளும் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நம்ம மேலே பிரியமாக இருந்துருவாங்க, நமக்கு தேவையில்லாதான் செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்படிலாம் கிடையாது. நீயா இரு, யார் கூட இருந்தாலும். அப்போ தான் உங்களை பற்றி அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்கள பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கல்ல, அப்போ அவங்க உங்களை பற்றி புரிஞ்சுக்கணும்ல. அப்போ தானே எங்கே நீங்கள் உங்களோட சின்ன சின்ன சந்தோஷங்களை இழக்கிறீங்களோ அங்கே வந்து உங்களை ஃபுல்லாகவே இழந்துடுறீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தானேப்பா. அதுக்காக வந்து ஒரு லைஃப்பை நாங்கள் வந்து இது பண்ணிக்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது. அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கிடைக்கலன்னு தான் ஏங்கி அந்த மனசு பெரிய எரிமலையாக, அப்புறம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அந்த எதுவுமே அங்கே இருக்காது. எல்லாம் அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை தான் செஞ்சுட்டு உட்காந்துருப்பீங்க. இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் சொல்லிட்டு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. சரி, ஏனியோ முருகருக்கு நன்றி சொல்லுங்கள். ஓம் சரவண பவான்னு டைப் பண்ணுங்கள் கைஸ். ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சூப்பராக கைடன்ஸ் கொடுத்துருக்காரு. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும். ஓகேவா? யாம் இருக்க பயமேன் அப்படின்றார் அவர். முருகர் லாஸ்ட்டாக கொடுத்த கார்ட்லேயே அதை தான் சொன்னார். இங்கே அந்த கார்டு தானே வந்துச்சு. யாம் இருக்க பயமேன். எஸ், வெற்றிவேல் வீரவேல் அரோகரா பாடுங்க. ஓகே, வந்துட்டார் பாருங்க. நீங்கள்லாம் வந்து மைக்கேல் ஏஞ்சல் ப்ரேயர் பண்ணுறவங்களா கூட இருப்பீங்க. நீங்களாம் கூட வந்து முருகரோட மெசேஜும் பார்க்குறீங்க. 2 பேருக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. 2 பேரும் ஒரே எல்லாருமே வந்து ஃபயர் எனர்ஜி பர்சன் தான். 2 பேரும் அப்படியே தகன்னு அப்படியே ஜொலிக்கிறவங்க தான். அந்த என்ன சொல்கிறது, சூரிய ஒளி. 2 பேருமே அந்த ஆற்றல் தான். புரியுதா? நமக்கு தான் இங்கே வந்து வேறு பேர் வச்சுட்டு இருக்கிறீங்க. அவங்களாம் ஒரே எனர்ஜியில் தான் இருக்காங்க. அவங்களோட வைப்ரேஷனில் பாதுகாக்கிறதுக்கு தான், நம்மளை பாதுகாத்து நமக்கு நல்ல வழி கொண்டு போகிறதுக்காக தான். சரியா? சரி, நம்பிக்கையோடு செய்யுங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த புரிதல் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர், அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு வந்து கேட்க வேண்டியதை ஷார்ட்டாக போடுங்க. அப்போ தான் வந்து லிசன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு டைம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு டார்வுட் மட்டும் பார்த்து கொடுக்கல கைஸ். நான் இங்கே உங்களுக்கு கவுன்சிலிங்கோடு கொடுக்குறேன். யாரும் கவுன்சிலிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் தெரப்பி கவுன்சிலிங் போனீங்கன்னாவே 1000 ருபீஸ்க்கு மேலே இருக்கும். இன்றைக்கி தான் நீங்கள் அதையே உணர மாட்டேங்கிறீங்கன்னு தான் தெரில. ஒரு மெசேஜ் போட்டால் ஒரு 10 பக்கத்துக்கு அடிக்கிறீங்க மெசேஜ். நான் எவ்வளோ நேரம் உங்களோட சேட் பண்ணிகிட்டு இருக்க முடியும் சொல்லுங்கள்? ஷார்ட்டாக உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டாரூட்லேயும் பார்த்து கொடுத்துருவேன். உங்களுக்கு வந்து
கவுன்சிலிங்கும் இருக்குது. ரெண்டுமே சேர்த்து எடுத்துக்கலாம். அங்கங்கே தனியாக கவுன்சிலிங்க்கு லைஃப் கோச்சிங் கிளாஸுக்கெலாம் போய் பாருங்கள், 2000 3000 கேட்குறாங்க. இவ்வளோ ஈஸியாக மெத்தட் வச்சு இவ்வளோ ஈஸியாக புரிதல் பண்ணுறேன். உட்காந்து சேட்டிங் பண்ணுறது, ஃபோன் பண்ணி 4 வாட்டி ஃபோன் பண்ணுறது, ஃபோன் பண்ண டக்குன்னு எடுத்து நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு வைக்கிறேன். பட் அதை பண்ணுறீங்களா? நான் ஃபோன் எடுக்க நான் ஃபோன் பண்ணிங்கன்னா அதில் எடுக்க முடியாது. நான் இந்த மாதிரி பிஸியான நேரத்தில் நான் எப்படி எடுக்க முடியும்? நீங்கள் வந்து மெசேஜ் வந்து ஷார்ட்டாக அனுப்புங்க, வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ், என்ன வேணுமோ, பர்சனல் ரீடிங் வேணுமா, கவுன்சிலிங் வேணுமா, இந்த பிரச்சனையா, உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனை எல்லாமே சரியாகும். லாங் டைம் ஏதோ ஒரு இல்னஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு ஹார்ட், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த இதில் சொல்லணும்னு நினச்சேன். உங்களோட ஹெல்த்துக்கான விஷயம். நிறைய லேடிஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப அஃபெக்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா உங்களோட யூட்ரஸ் ப்ராப்ளத்துக்காக. யூட்ரஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இந்த பாலிசிஸ் சொல்கிறாங்களா, நீர்க்கட்டி ப்ராப்ளம், எத்தனை பெண்களுக்கு இருக்குது தெரியுமா? அது அந்த பிரச்சனைக்கு நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் போனீங்கன்னா தொடர்ந்து மெடிசன் சாப்பிட்டா தான் அது வந்து கண்ட்ரோலில் தான் நிற்கும். மெடிசனை விட்டிங்கன்னா 6 மாதத்தில் உடம்பு வெயிட் போடும். நிறைய பேர் வெயிட்டாக இருக்கிறதுக்கு, லேடிஸ் வெயிட்டாக இருக்கிறதுக்கு காரணமே முக்கால்வாசி பாலிசிஸ் தான். யூட்ரஸில் வந்து ஹார்மோன் பிரச்சனை இருந்துச்சு. நீங்கள் என்ன தான் வெயிட் லாஸுக்கு போய் அங்கே போய் நான் இதை பண்ணுறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் அந்த நியூட்ரிஷனை குடிக்கிறேன், நான் இங்கே போய் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறேன், என்ன தான் ட்ரை பண்ணுங்கள், அதெல்லாம் அந்த டைமுக்கு மட்டும்தான். நீங்கள் அதை விட்டிங்கன்னா கெட்டிங்க. ஓகேவா? டைலாக் வரும் பாருங்கள், இதை விட்டா கெட்ட அப்படின்ற மாதிரி. அதை விட்டிங்கன்னா கெட்டிங்க. அந்த மாதிரி அந்த யூட்ரஸ் ப்ராப்ளத்தை கூட சரி பண்ணி கொடுக்க முடியும். சில பேருக்கு வந்து அந்த மென்சஸ் டைமில் ரொம்ப வலியால் வேதனைப்படுவாங்க, அந்த ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க. ஒரு சிலருக்கு 1 வீக்காகவே அந்த கை கால் வலி இருக்கும், ஜாயிண்ட் வலிக்கும். அதாவது பெண்களோட இந்த பிரச்சனைகளுக்கு அந்த யூட்ரஸ் அந்த சிஸ்டம் சரியில்லைன்னா அவ்வளோ பிரச்சனை வருது. அதை நேச்சுரலாக சரி பண்ண முடியும். ஃப்ளவர் தெரப்பி இருக்குது, ரேக்கி ஹீலிங் இருக்குது, குணப்படுத்திக்கோங்க நிறைய பேருக்கு. அதே மாதிரி பித்தப்பக்கல், அந்த மாதிரி ஏதோ சம்திங் உடம்புல எங்கே பிரச்சனை என்ன, மெடிசன் எடுக்காமல் மருந்து இல்லாமல் நீங்கள் குணமாகறீங்கள, சந்தோஷப்பட மாட்டிங்களா? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், இப்போ அதுக்கே ரொம்ப நேரம் ஆயிரும். யூட்ரஸ் பற்றி சொல்லியிருக்கேன். யாருக்காவது அந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா சரி பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்க முருகருக்கு நன்றி சொல்லுங்கள் கைஸ். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போது ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அறிவாளி, திறமைசாலி, சுறுசுறுப்பு, ஆக்டிவாக இருப்பீங்க. கொஞ்ச நாளாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்கீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் விஷயத்தில். ஆமாவா இல்லையா? இவ்வளோ ஆக்டிவ்னஸ் இருந்து என்ன பண்ணுறது? கொஞ்சம் வாய் ஜாஸ்தியாக இருக்கு. ஆமாவா இல்லையா? அதெல்லாம் உண்மையை சொல்லிடுவாங்க. டாரூட்டில் எதையும் மறைச்செல்லாம் விற்க மாட்டாங்க. ஓகேவா? அது டாரூட்டில் எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்படியே புட்டு உங்களை பற்றி என்ன, ஒருத்தர் ஒரு சக்ஸஸ் வேணும்னா நம்மளோட கரெக்ஷன் இருந்தால் தானே அங்கே சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நீங்கள் ரொம்ப சுட்டியாக இருக்கீங்க கைஸ், பிலோ 25 அந்த மாதிரி இருப்பீங்க. ஒரு சிலர்
ஒரு சிலர் அபவ் 35க்கு மேலே இருக்கீங்க, பட் உங்களுக்கு மெச்சூரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கீங்க. மனதில் பட்டதெல்லாம் பேசக்கூடாது கைஸ், ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தில் மோஸ்ட் ஆஃப் பைல் 2 சூஸ் பண்ணவங்க ரிலேஷன்ஷிப்பில் தான் காமிக்குது. ஒரு சிலர் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப டாக்ஸிக்கான சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. அது வந்து பிளாக் மேஜிக் இருக்குது. ஒரு சிலருக்கு கார்மிக்காக கூட இருக்குது. ஏன்னா இப்போ கார்மிக் தான் இருக்குது. நீங்கள் டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும் கரெக்டாக. ஸோ இந்த பிளாக் மேஜிக் எங்கெல்லாம் உங்களுக்கு அடி வாங்குது தெரியுமா? உங்களோட ஹெல்த்து, உங்களோட ஃபைனான்ஸ். நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவீங்க, ஃபைனான்ஸ்க்காக நம்ம இது ட்ரை பண்ணலாம், இல்லைனா இந்த படிப்பு படிக்கலாம், இதை படித்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ப்ரொஃபஷ்னல் லைஃப்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். அங்கேயும் ஃபெயிலியர் பார்ப்பீங்க. உங்களோட ஹெல்த்துக்காக எதாவது ட்ரை பண்ணலான்னு நினச்சிங்கன்னா ஹெல்த்தும் வந்து கொஞ்ச நாளாக ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப ஸ்ட்ரகிள். ஓகே, அதே மாதிரி ஆல்ரெடி ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க லவ் லைஃப்பில். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லவ் லைஃப்க்கு போனாலும் சரி, உங்களுக்கு நல்ல லைஃப் அமையறதுக்கு இருக்குது. பட் உங்களோட இந்த லோயர் எனர்ஜி என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான அந்த நல்ல பிளெஸ்ஸிங்ஸை தடுக்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக முருகர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது, ஆனால் முடிவு நீங்கள் எடுக்க மாட்டீங்க. சாட்டையை உங்கள் கையில் கொடுத்துட்டார், சாவி உங்கள் கைட்ட. ஏன்னா இதுக்காக நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கீங்க. நிறைய இதுக்காக வந்து ஸ்டெப் எடுத்து முயற்சி பண்ணிவிட்டு இவங்களை சரி பண்ணிடணும். ஒரு சிலர், இது கலெக்டிவ் ரீடிங், அதனால் நான் சொல்கிற சுச்சுவேஷனில் எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கணும். ஒரு சிலர் வந்து இந்த உறவை தக்க வச்சுக்கணும்னு சொல்லி நிறைய ஸ்டெப் எடுத்துகிட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து கொஞ்ச நாளாக ரொம்ப மனம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்களாக இல்லை. ஹெல்ப் கூட சில பேர் கேட்குறது கிடையாது, வெளியில் சொல்ல மாட்டீங்க. ஃபஸ்ட்டு வெளியே நீங்கள் ஹெல்ப் கேட்டால் கிடைக்கும். டிவைன் கிட்டே ஹெல்ப் கேட்டால் கிடைக்கும். டிவைன் பாத்தில் ஹெல்ப் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். 100% நாங்கள் கேரண்டி. உங்கள் பிரச்சனை சரியாகணுமா, டிவைன் பாத் கிட்ட வாங்க, சரியாகும். டிவைன் பிரபஞ்சம் இல்லாமல் நீங்கள் இல்லை கைஸ். நீங்களாம் பிரபஞ்சத்துக்குள்ளே தானே இருக்கீங்க. ஏன் அறியாமையில் இருக்கீங்க? நீங்கள் வந்து இங்கே பிரபஞ்சத்தில் 2 எனர்ஜி இருக்குது, தெரியுமா இல்லையா? ப்ளஸ் மைனஸ். எப்போவுமே வந்து மைனஸ்க்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஃபஸ்ட்டு. ஆனால் ப்ளஸ்ஸு தான் வந்து நல்ல ஒரு சின்ன எனர்ஜியாக இருந்தால் கூட அந்த ப்ளஸ்ஸு தான் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். மைனஸ்க்கு எனர்ஜி அதிகமாக இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஹால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லாக அடைச்சி வச்சுருங்க. அந்த ஹாலில் ஃபுல்லாக இருள், எங்கே பார்த்தாலும் பயங்கரமான அந்தகார இருள். அப்படின்னு நினச்சி பாருங்கள், ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த ரூம்குள்ளே இருக்கிற எல்லா பொருளும் அப்படியே ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. அங்கே சின்னதாக ஒரு இடத்துல, ஒரு கார்னரில் ஒரு சின்ன ஒரு ஒளி. அந்த ஒளி எவ்வளோன்னு இருக்குது, ஒரு பொட்டு அளவு ஒளி அந்த இடத்துல இருந்ததுன்னா அது எவ்வளோ பிரகாசத்தை அப்படியே பளிச்சுன்னு கொடுக்கும். அந்த இருளே நீங்கிடும் அந்த ஒரு சின்ன ஒளி ஆற்றல் அங்கே வந்ததுன்னா. அப்போ ஃபஸ்ட்டு உங்களோட கஷ்டங்கள் இதெல்லாம் பார்த்து உங்களோட விஷயந்தான் பெருசுன்னு அப்படியே அந்த மாயில் மாட்டிடுவீங்க. இந்த பிரபஞ்சத்தில் ப்ளஸ் மைனஸ் 2 எனர்ஜி இருக்குது இல்லையா, தெரியுமா இல்லையா? ப்ளஸ்ஸோட அருமை எப்போ தெரியும்னா மைனஸில் இருக்கும் போது தான் ப்ளஸ்ஸோட அருமை தெரியும். இல்லைனா ப்ளஸ்ஸில் இருக்குன்றது அந்த இதுவே தெரியாது. ப்ளஸ்னால் என்ன, நான் பாசிட்டிவ் எனர்ஜியில் என்ன இருக்குன்னா கடவுள்னா என்ன, ஓ அப்படி தான், இதெல்லாம் நல்லதா, இதெல்லாம் நல்ல விஷயமா, நான் இன்றைக்கி நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன், ஓ இதுதான் பாசிட்டிவான விஷயமா, நான் ஆரோக்கியமாக இருக்கேன். கொஞ்ச நாள் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்துக்காக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நீங்கள் அந்த ஆரோக்கியம் நல்லா ஆகும்போது தான் தெரியும், பா நல்ல நிம்மதியாக சாப்பிட்டேன்ப்பா, எனக்கு நிம்மதியாக படுத்தா தூக்கம் வருது, என் வேலையை பர்ஃபெக்டாக பண்ண முடியுது, என்னால் எழுந்து நடக்க முடியுது. கொஞ்ச நாள் நோயப்பட்டு அப்புறம் அப்போது நடக்கும்போது தெரியும், இறைவனுக்கு நன்றி எத்தனை பேர் நன்றி சொல்கிறீங்க? ஒவ்வொரு வேளை நீங்கள் தண்ணி கொடுக்குறீங்களா, அந்த தண்ணிக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் சுவாசிக்கிற காற்றுக்கு நன்றி சொல்லணும். என்னவோ நீங்கள் வந்து நாஸ்திகம் பேசுகிறாங்க சில பேர். நீங்கள் பிறக்கும் போது மூச்சு எடுத்தீங்க, உங்களுக்கு தெரியுமா? சயின்ஸ்
நீங்கள் மூச்சு எடுக்கும் போது உங்களுக்கு தெரியாது, அந்த மூச்சை விடும் போது உங்களுக்கு தெரியாது கைஸ் எப்படி நிற்குங்கிறது. இந்த இந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ளே தான் நீங்கள் வாழ்கிறீங்க. ஆனால் இங்கே வந்து இறை நம்பிக்கை அப்படியே வளர 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 ஃபஸ்ட்டு 10 வயசு வரைக்கும் கஷ்டம் என்னென்னு தெரியாது, எதுவுமே தெரியாமல் சந்தோஷமாக வாழ்வீங்க. 10 வயசுக்கு மேலே மனசு பேச ஆரம்பிக்கும். ரெக்கார்டு இதெல்லாம் இப்படி தான், இதெல்லாம் இப்படி தான் அப்படின்னு மைண்டு பேட்டர்ன் செட் பண்ணிடுது. ஆமாவா இல்லையா? சரி, இதெல்லாம் வந்து ஒரே நாளில் இந்த சப்ஜெக்டை பேசி முடிக்க முடியாது. இதுக்கு தான் உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ்னு ஒன்று வச்சுருக்கேன். ஓகேவா? இங்கே உங்களோட இந்த நார்மல் ஃப்ரீக்வன்சியில் இருந்துட்டு உங்களோட ஃப்ரீக்வன்சியை சரி பண்ணி உங்களோட எல்லா தேவைகளையும் நீங்கள் வந்து நிறைவேற்றி கொள்ளும் அற்புதமான வழி. இந்த பிளாக் மேஜிக் பண்ணவங்களும் சரி, உங்களோட கார்மிக்கில் சில பேர் அது கார்மிக் சோலாக இருக்குது, டாக்ஸிக் சோல், அந்த பர்சன் பயங்கர டாக்ஸிக் பர்சன். அவங்கள வந்து நீங்கள் தக்க வச்சுக்கணும்னு போராடுறீங்க. இப்போ கடவுள் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஒன்று நீ முடிவெடுத்து ஒன்று ஸ்ட்ரகிளுக்கு போகிறியா, இல்லைன்னா எனக்கு நீ வந்து நியூ பிகினிங்ஸ் போகிறியா? உனக்கு புது வாழ்க்கையும் இருக்குது, இல்லை பழைய வாழ்க்கையிலே நீ போய் மாட்டிக்கிறது இருந்தாலும் அதுவும் இஷ்டம். ஓகேவா? சூழ்நிலை மாறப்போகுது, சைக்கிள் மாறப்போகுது. ஆனால் மாறும்பொழுது டிசிஷன் மேக்கிங் நீ தான் எடுக்கணும். சில பேர் வந்து நீங்கள் இதுவே கேட்குறதில்ல, ஹெல்ப் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்களா? ஃபைனான்ஸ்க்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்களோ, இல்லைனா ஜாபுக்காக பண்ணுறீங்களோ, இல்லை ரிலேஷன்ஷிப்பு. ஒரு சிலர் இதை 3த்துக்காகவுமே எல்லாத்துக்குமாகவும் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். பட்டு கிடைச்சிதா? சக்ஸஸ் பார்த்தீங்களா? ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. பண்ணியிருக்க மாட்டீங்க. பார்த்ததெல்லாம் துரோகம், தோல்வி, இதை தான் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அதுவும் ஒரு சிலருக்கு மதர் கேரக்டரில் இருக்கிறவங்க அந்த துரோகத்தை பண்ணியிருப்பாங்க. ஜல்லஸ் பர்சன் உங்களை சுற்றி இருக்காங்க கைஸ். ஒரு சிலருக்கு வந்து நல்ல ப்ரப்போசல் அமைய போகுது. மெயில் பார்க்குறீங்கன்னா ஃபீமேல் எனர்ஜி, நான் சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு வந்து நல்ல ஒரு ப்ரப்போசல் வரும். ஓகேவா? அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்கேஸ் இந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா அவங்களையும் பாதிக்கும். ஓகேவா? இவ்வளோ நல்ல ஒரு ப்ளஸ் எனர்ஜி வரும்போது உங்களோட மைனஸ் எனர்ஜி அவங்கள வந்து மைனஸ் ஆக்கி விட்ரும். இன்கேஸ் அது மாதிரிலாம் ஏதோ ப்ரப்போசல் வருதுன்னா ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்து டீட்டெயில் கேட்டுக்கோங்க. அதுக்கு ஃபர்தராக என்ன செய்யணும் அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இந்த பிளாக் மேஜிக்லாம் சரி பண்ணணும்னா சில பரிகாரங்கள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய அந்த வரன் நல்லபடியாக நீங்கள் தக்க வச்சுக்கணுன்னாலும் அதுக்கும் சில பரிகாரங்கள் இருக்குது. அதை சொல்கிறேன், செஞ்சுக்கோங்க. ஒரு சிலர் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல இது வந்து காமிக்கிறாரு இறைவன், ஆனால் அதெல்லாம் கவனிக்க மாட்டீங்க. ஒரு சிலர் உங்களோட லைஃப் பார்ட்னரோட ஒரு சிலர் திருமணமானவங்க கூட பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட அந்த பிரச்சனைக்கும் நீங்கள் வந்து அடிக்கடி உங்களுக்கும் ஒத்து போகல. கொஞ்சம் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி சில பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரங்களுக்கான விஷயங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இன்னும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இதை பற்றிலாம் இந்த ஆழ்மன பதிவுகள், இந்த பிளாக் மேஜிக்கு, டிவைன் கொடுக்குற நல்ல விஷயங்களை ஏன் உங்களால் ஈர்க்க முடியல, நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தட்டுப்படுது அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே நான் வந்து நம்மளோட பழைய வீடியோ பதிவில் வச்சுருக்கேன். அதில் போய் பார்த்துக்கோங்க. சரியா? கவலைப்படாதீங்க, எல்லாம் சரி பண்ணிக்க முடியும். வேறு என்ன மெசேஜ்? அவ்வளோதான். எஸ், பேலன்சிங் தான். நீங்கள் வந்து இந்த விஷயங்களை சரி பண்ணி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பலித்தமாகும் கைஸ். ஓகேவா? அதாவது ஒரு நல்ல அந்த டைமுக்கு அந்த என்ன சொல்கிறதுனா உங்களை பேலன்சிங்காக வச்சுக்கிட்டு இறைவன் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குற அந்த டைமை பாருங்கள். அந்த என்ன சொல்கிறேன்னா லுக் அட் த சைன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த ஏதாவது ஒரு சைன் கிடைக்காதா, ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு இதுலேருந்து வெளில வந்துட மாட்டோமா, அந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு இருந்தால் முழிச்சுக்கோங்க. உங்களை பேலன்ஸாக வைக்கும் பொழுது கரெக்டாக அந்த நல்ல வைப்ரேஷன் வரும். அப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள், ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. சரி, இந்த கார்டில் என்ன சொல்கிறாங்க? ஏஞ்சல் கார்டில் பி அசர்ட்டிவ். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து மற்றவங்களோட இதில் எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். முடிவுகளில் வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் பார்க்க முடியாது கைஸ். உங்களோட முடிவுகளில் நீங்கள் எடுங்க, சக்ஸஸ் பாருங்கள். ஓகே? உங்களுக்கு அந்த முடிவுகள் எடுக்கிற அந்த இன்ட்யூஷன் சரியாக வேலை செய்யலைன்னு நினைக்கிறேன். அதனால தான்
உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாரும் உங்களுக்கு அந்த தெளிவான ஐடியாலாம் கொடுக்கறது கிடையாது. நீங்கள் அவங்கள நம்பாதீங்க. ஓகேவா? இது வந்து முருகரோட கைடன்ஸ் உங்களுக்கு. உங்களோட இன்ட்யூஷன் பவர் ஏன் வீக்காக இருக்குது, உங்களுக்கு ஏன் தொடர் ஃபெயிலியராக இருக்குது, நீங்கள் ஏன் எந்த இடத்துல லேக் ஆகிறீங்க, ஒரு சிலர் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் பர்சன் நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த கிளாஸ் டீச்சர் இல்லாத கிளாஸ் ரூமில் உட்காந்து படிக்கிறாங்கல்ல பசங்க, அவனோட படிப்பை வந்து பக்கத்து சீட்டில் இருக்கிறவன் சொல்கிறது காப்பி அடிக்கிறது, இல்லைனா எதிர்த்த கிளாஸில் சொல்கிறவன் சொல்கிறத வந்து காப்பி அடித்து எழுதிட்டு வர்றது. அவன் வாழ்க்கை பாடத்தை என்றைக்குமே கற்றுக்க முடியாது. அவன் மிஸ்டேக் பண்ணியிருந்தா தானே அவன் வந்து அவன் லெசன் கற்றுக்க முடியும். இப்போ நீங்கள் இத்தனை விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் போயிட்டுருக்கு, டிவைனும் உங்களுக்கு இத்தனை விஷயம் சொல்லி நீ இதெல்லாம் சரி பண்ணிக்கன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் உங்கள் முடிவை நீங்கள் சரி ஓகே டிவைன் பாத்தில் நமக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது, நம்ம இதை போய் செஞ்சு சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான பரிகாரங்கள்லாம் சொல்கிறாங்களே என்னன்னு செய்வோம், செஞ்சு நம்ம சரியாகும் அப்படி சொல்லிவிட்டு வந்தீங்கன்னா ஓகே. இந்த கூட ஐடியா கேட்குறது வந்து இன்னொருத்தர்கிட்ட கேட்பீங்க. அவங்கக்கிட்ட கேட்டு நான் இந்த மாதிரி டிவைன் பாத்தில் போய் கற்றுக்கலாமா வேணாமா, அவங்களுக்கு டிவைன் பாத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அவங்கக்கிட்ட போய்ட்டு அதை கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க நெகட்டிவாக இது போச்சுன்னா அங்கே ஏதாவது செஞ்சு பொழைச்சிக்கும், இதை நம்ம கண்ட்ரோல்லே வச்சுருக்கணும், நம்ம சொல்கிறதுலே கேட்டுட்டு இது இப்படியே சுற்றின்னு இருக்கணும், அப்படியே உங்களை அப்படியே தட்டி கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணாதடி அப்படிடி இப்படிடி, அது எப்படி பேசணுமோ பேசி உங்களை எப்படி இத்தனை வாட்டி உங்களுக்கு ஃபெயிலியர் காமிச்சாங்களோ அதே மாதிரி காமிப்பாங்க. போய் அவங்ககிட்ட ஐடியா கேட்டு வந்து எந்த முக்கியமான முடிவுகளையும் பண்ணுங்கள், அதே ரெக்கார்டு தான் திருப்பி வரும். ஆனால் நீங்கள் பாடம் கற்றுக்க மாட்டீங்க. இந்த விஷயத்தை எத்தனை பேர் பண்ணுறீங்க? இப்போயாச்சும் புரிச்சுங்க. நான் சொல்கிற விஷயம் புரிஞ்சுதா உங்களுக்கு? முழிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். சரி, பாயில் 2 சூஸ் பண்ணவங்க முருகருக்கு நன்றி சொல்லுங்கள். ஓம் சரவண பவன்னு டைப் பண்ணுங்கள் கைஸ். இன்னும் இப்படி கிணத்து தவளையாக இருக்காதீங்க. ஓகேவா? முடிவுகளை நீங்கள் எடுங்க. தெளிவாக ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கோங்க. சாவி உங்கள் கையில். அவ்வளோதான், சொல்லிவிட்டேன். சரி, இப்போ வந்து பாயில் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். பாயில் 3 சூஸ் பண்ணவங்க அந்த கார்டு நான் அப்புறமா தான் சொல்வேன். ஓகேவா? டாரூட்டில் பார்த்துட்றேன் உங்களுக்கு. பாயில் 3 சூஸ் பண்ணவங்க முருகர்கிட்ட என்ன கேட்குறீங்க, உங்களுக்கு முருகர் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. இத்தனை கார்டாக வருதுப்பா. இந்த பாயில் 3 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி ஃபைனான்ஸில் ரொம்ப நாளாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்களா? இண்டிவிஜுவலாக தான் இருக்கீங்க. ரொம்ப பேஷனேட்டாக இருக்கக்கூடிய பர்சன் பாருப்பா. நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகேவா? ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் இடம் விட்டு இடம் மாறுவீங்க. அப்படி நீங்கள் இடம் விட்டு இடம் மாறினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாபோ இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பு எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். உங்கள் லைஃப் ஜிங்காலாலா அப்படி தான் சொல்லணும். ஓகேவா? பாயில் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு இறைவன் மேலே நம்பிக்கையே இல்லை. உறுதித்தன்மை வேண்டும், நம்பிக்கை வேண்டும், பொறுமை வேண்டும். ஓகேவா? கரெக்டாக இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிற டைம், அந்த நேரத்தில் தான் அதெல்லாம் இழந்துருவீங்க. ஆமாம், கரெக்ட். ஒரு விஷயம் நல்லது நடக்க போகிற நேரத்தில் பொறுமை எழுந்து தாம் தூம் கத்தி அந்த பானையை உடச்சி விட்ருவீங்க. அப்படி தானே? பொறுமை, நிதானம், நம்பிக்கை அதெல்லாம் எந்த கடையில் மேடம் இருக்குது? அந்த கடை பேர் சொன்னீங்கன்னா நாங்கள் போய் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்படியா? சரி, அது சொல்கிறேன் நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கான டிப்ஸு. ஓகே. ஸோ
ரொம்ப நாளாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஸ்ட்ரகிள் இருக்குது, அதே மாதிரி நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு பிடிக்கல, வெளியூரில் போய் வேலை பார்க்கணும், நிறைய சம்பாதிக்கணும், அந்த ஆம்பிஷன்லாம் இருக்குது உங்களுக்கு. ஆமாவா இல்லையா? நீங்கள் வந்து குருமார்களோட வழிபாடுதல் அந்த வழிபாட்டெல்லாம் அதிகமாக பண்ணுவீங்க. அதே மாதிரி முருகரோட டிவோட்டிஸ் அண்ட் சாய் டிவோட்டிஸ் நீங்கள். உங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறாரு இறைவன். அது உங்கள் ஜாபாக இருக்கலாம், நீங்கள் வெளியூர் போய் ஒர்க் பண்ணணும், செட்டில் ஆகணும்னு நினச்சாலும் சரி, உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் வேணும். ஏன்னா நிறைய பேர் வந்து அபவ் 30-35க்கு மேலே இருக்கீங்க, சிங்கிளாக இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து மேரேஜ் பண்ணி, அதாவது மேரேஜ் ஆகிட்டு சிங்கிளாக இருக்கீங்க, அந்த ஃபஸ்ட்டு லைஃப் சரியில்லைன்னு. ஒரு சிலர் லவ் ரிலேஷன்ஷிப்லேயே கூட உங்களோட ஃபெயிலியர் நிறைய 2-3 ஃபெயிலியர் பார்த்துட்டு அப்புறம் சிங்கிளாக இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து லவ் லைஃப்பில் வந்து ஃபார்வர்டாக நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்காக ரொம்பலாம் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காதீங்க. ரீயூனியன் ஆகணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் யாரோ வந்து ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் நல்ல ஒரு பேஷனேட்டான வேலையில் இருப்பீங்க, இல்லைனா ஏதோ ப்ரைவேட் செக்டாரில் ஏதோ ஒரு நல்ல ஜாப், வெல் செட்டில்டு பர்சன், அபவ் 35க்கு மேலே இருப்பீங்க. கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 3 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரியுறீங்க. நேச்சரை ரொம்ப லைக் பண்ணுவீங்க. ஓகேவா? ஃபார்வர்டாக தான் போகணுன்றாங்க. ரீயூனியன் ஒரு சிலருக்கு வேண்டாம். ஒரு சிலர் வந்து வெளியூருக்கு குடும்பத்தோடு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லாருமா சேர்ந்து குடும்பமாக போகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து உங்களோட லவ் ப்ரப்போசல், ஒரு நல்ல பர்சன் உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து செகண்ட் லைஃப்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கும் பொருந்தும். ஓகேவா? சில பேருக்கு வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ரிலேஷன்ஷிப் பிரேக்குக்கு காரணமாக இருக்காங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? இப்போ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு இப்போ என்ன நடந்ததோ அந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு, அது ப்ளஸ் நடந்திருந்தாலும் சரி, மைனஸ் நடந்திருந்தாலும் சரி, அதை வந்து ஏற்றுக்கோ. அதுக்கான மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோ. அந்த இடத்துல என்ன மிஸ்டேக் நடந்தது, சரி இப்போ ஒரு தப்பு நடந்து போச்சு, இல்லை வாழ்க்கையே இதுவாகிடுச்சு, யார் மேலே மிஸ்டேக்கு? உங்கள் மேலே இருக்கா இல்லை அவங்க மேலே தான் இருக்கா? அதை ரியலைஸ் பண்ணுங்கள். ரியலைஸ் பண்ணிவிட்டு அங்கே மன்னிப்பு கொடுங்க. லெட் கோ பண்ண மாட்டேறீங்க. லெட் கோ பண்ணணும், ஃபர்கிவ்னஸ் பண்ணணும், அதை விட்டுடுங்கன்றாரு. லெட் கோ பண்ணுங்கள், ஃபர்கிவ் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களோட பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும். அதே மாதிரி செல்லங்களே, பைல் 2 சூஸ் பண்ண ஒரு சில செல்லங்கள் பைல் 2 பைல் 3யும் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஹெல்த்து, உங்களோட பிஸ்னஸ் பிளானு, நீங்கள் பண்ணுற அந்த ப்ரப்போசல், வாட் எவர் இட் இஸ் யூ ஆர் டூயிங், அங்கே ஒரு பிளாக் மேஜிக் நிற்கிது. உங்களை தடுக்கிறதுக்கு சில பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப மென்டல் டிப்ரெஷன், தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, நேரத்துக்கு எதையும் செஞ்சுக்கிறது கிடையாது, கரெக்டான டிசிஷன் மேக்கிங் எடுக்கலை, தெரியல. இந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் ஒருத்தர் இருக்கீங்க. அவங்க பைல் 2 பார்த்தவங்க பைல் 3யும் பார்க்குறீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸோ நல்ல விஷயங்கள் வரதை வந்து நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்க ரெடியாக இருங்க. ட்ரஸ்ட் பண்ணுங்கள். நம்பிக்கை இழந்து காணப்படுகிறீர்கள், அதனால தான் இந்த கார்டு வந்திருக்கு. நம்பிக்கை வேணும். ஓகேவா? ஒரு சிலர் ஏன் இவ்வளோ நாள் எனக்கு கல்யாணம் ஆகலை, ஏன் எனக்கு இவ்வளோ நாள் தள்ளி போச்சு, கார்மிக். இது நான் சொல்ல, என் மூலமாக நீங்கள் வணங்குற அந்த இறைவன் வந்து உங்களுக்கு அந்த விஷயம் சொல்கிறார். உங்களுக்கான நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, நான் தரேன். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஏற்றுக்கோ. மனசு ஏற்றுக்கலை. இது வரைக்கும் நடந்த விஷயம் ஏன் நடந்தது, ஏன் 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 என்றால் அது உன்னுடைய கார்மிக் அப்படிங்கிறார். ஓகேவா? இதுக்கு இன்கேஸ் உங்களுக்கு இதிலேருந்து ஒரு தெளிவு வேணும். இதிலேருந்து ஒரு சிலர் வந்து பிளாக் மேஜிக்கில் மாட்டிருக்கீங்க. உங்கள் எனர்ஜி கம்மியாக இருக்குது, இறைவன் மேலே நம்பிக்கை குறையுது. நான் தான் பரிகாரங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டேன்ல, எத்தனை தடவை சொல்கிறது. பரிகாரங்கள் இருக்குது, பார்த்துக்கோங்க. இன்னும் சரியான புரிதல் வேணும்னு நினச்சிங்கன்னா டீப்பாக இதை பற்றி நான் வந்து பழைய பதிவில் பேசியிருப்பேன். இந்த வீடியோட எண்ட்லேயே கொடுக்குறேன், அதோட லிங்க்கு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அந்த பழைய பதிவுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஐடியா கிடைக்கும். நான் என்ன சொல்ல வரேன், எந்த இடத்துல நீங்கள் லேக் ஆகுறீங்க அப்படிங்கிறதுலையும் இன்னும் கிளியராக புரிதல் வரும். உங்களுக்கு வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் மூலமாகவும் இதுக்கான ரெமெடி இருக்குது.
உங்களுக்கான பரிகாரங்கள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி சில பேர் ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங் ஆகணும், மாஸ்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான மாஸ்டர் கிளாஸஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதுவரை நடந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும், லெட் கோ பண்ணணும், பாடம் கற்றுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு கிடைக்கிற இந்த நாலேஜை அற்புதமாக பயன்படுத்தி குரு அருளை பெறவும், முருகருடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓகே, நம்புங்க. அவர் வந்து உங்களுக்கு சைன் மட்டும் கொடுக்கல, வார்த்தையே கொடுக்குறாரு, பேசுகிறார் உங்களோட. இதுக்கு மேலே என்ன பேசுவார்? குருமார்களால் மட்டும்தான் கர்மாவை எடுக்க முடியும்னு சொல்லிட்டேன். நீங்கள் ஆஸ்ட்ராலஜி பின்னாடியே ஓடினா நாங்கள் என்ன பண்ண முடியும்? பாவம் கடவுள், பாவம்ப்பா. ஆஸ்ட்ராலஜர்னு ஒருத்தர் ஏன்பா, அது வந்து ஜெராக்ஸில் என்ன இருக்கோ அதுதானே வரும். அது சொல்கிறதுக்கு எதுக்குப்பா? ஆஸ்ட்ரோவில் வந்து நீ இப்படியா அப்படி இப்படி இப்படியா அப்படி உன் தலைவிதி மாறிச்சா? நீ நல்லா இருக்கியா? உன்னோட கார்மிக்கில் இருந்தும் உனக்கு சரியான நீங்கள் கர்மா வந்து லாஸ்ட்டு பண்ண கர்மாவுக்கான விஷயம் மட்டும் கிடையாது கைஸ். நீங்கள் இந்த பிறவியில் நீங்கள் பண்ணுற கர்மா, உங்கள் மூதாதையர் சேர்த்து வச்சாங்களே சொத்து, அசெட், ப்ராப்பர்ட்டிஸ், அது ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் கிடையாது, அவங்க செஞ்ச நல்லது பாவ புண்ணிய கணக்கும் உங்களோட சேர்ந்து வரும். ஒரு சிலர் நீங்கள் ஏன் எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு, ஏன் எனக்கு நல்லது நடக்கலை, என் லைஃப் ஏன் இப்படி இருக்குது, அந்த கேள்வி ஒரு சிலருக்கு இருக்குது. அதனால தான் எனக்கு இன்ட்யூஷன் டக்குன்னு அப்படி வந்துச்சு. ஏன் நடந்ததுன்னா இதுதான் காரணம். அது ஒரு கார்மிக் சிச்சுவேஷன், கர்மாவாக இருக்கலாம். ஆனால் அதில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. இதிலேருந்து உன்னை வந்து விடுவிச்சுக்கணுன்னா குருமார்களோட ஃபாலோஅப்ஸை கேட்கணும், பெரியவங்களை கேட்கணும். இப்போ நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கிளாஸ் ரூமில் இருந்துக்கிட்டு பசங்களோட உட்காந்து வெட்டியாக கதை பேசிக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு அங்கே உட்காந்துருக்கீங்க. அங்கே டீச்சர், அங்கே அந்த கிளாஸ் சப்ஜெக்ட் டீச்சர் என்ன எடுக்கிறாங்களோ அந்த லெசனை வந்து கவனித்தா தானே நீங்கள் கற்றுக்கிட்டு அதிலேருந்து நீங்கள் பாஸ் பண்ணி வெளியே வர முடியும். அப்போ அங்கே குருவோட அந்த இம்பார்ட்டன்ஸ் என்ன? அங்கே லிசன் பண்ணுங்கள், டீச்சர் சொல்கிறதை கேளுங்க. உங்கள் வாழ்க்கை பாடத்தில் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு குரு வந்து வாய்ஸ் கொடுக்குறாங்க, டிவைன் பாத் சேனல்னு ஒன்று கொடுத்து உங்களை வந்து மேலே எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் உங்களோட கவனத்தை கொடுக்காம நீங்கள் உட்காந்து கமெண்ட் பண்ணிவிட்டு 10 இது மாதிரி நிறைய சேனல் பார்த்துட்டு அப்படியே டைம் பாஸ் ஸ்வாப் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா கடவுள் கூட காப்பாற்ற முடியாது. இந்த அளவுக்கு இப்போ இவன் இந்த கார்டு வழியாக என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி டீச்சர்ஸ் பேசிட்டு குருமார்களுடைய வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணு, ட்ரஸ்ட் பண்ணு, நம்பு, செய்யின்னு, நல்லதே நடக்கும். நடந்த விஷயங்கள் அடுத்தது ஏஞ்சல் கார்டில் அதுதான் சொல்கிறாரு. ஜட்ஜ்மெண்ட்டு, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். இதெல்லாம் நடந்திருக்கு ஒரு சிலருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ். இது ஒரு சிலருக்கு வந்து உங்கள் மேரேஜ் ஆனவங்களாக இருந்தால் ஆப்போசிட் சைடில். இதை நீங்கள் பர்சனல் ரீடிங் வரும்போது அக்யூரேட்டாக, இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். ஸோ நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் வந்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக பார்த்து சொல்ல முடியும். ரெண்டாவது உங்களுக்கான பரிகாரமும் இருக்குது, கவலைப்படாதீங்க. சரியா? பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓம் சரவண பவன் சொல்லி டைப் பண்ணுங்கள். யூனிவர்ஸை நம்புங்க. சுப்பிரமணிய சுவாமி அழகாக கைடன்ஸ் கொடுத்துட்டார். அவரே வந்து இந்த கைடன்ஸ் இதை பேசுகிறாருமா, புரிஞ்சுக்கோங்க கைஸ். ஓகே, சரி, நல்லதே நடக்கும். நம்புங்கள், அதுதான் ட்ரஸ்ட்டு. ஓகே, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சாலும் சரி, பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் நினச்சாலும் சரி, ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.